மகிழ்ச்சி தான் எனக்கு காத்துக் கொண்டிருந்தது. ஏனென்றால் நான் இங்கு வருவதற்கு காரணமாக இருந்தது நமது மாநில துணைத் தலைவர் அன்பு சகோதரர் சுந்தர் அவர்கள், பொதுச் செயலர் ராஜேஷ் அவர்களும், மாவட்ட தலைவர் சித்ரானந்தன் அவர்களும் நீங்கள் பலமுறை தூத்துக்குடிக்கு வந்திருக்கிறீர்கள், தொழில் ரீதியாக வந்து கொண்டிருக்கிறீர்கள். தேசிய செயற்குழு உறுப்பினர் ஆன பிறகு ஒரு நாளும் நீங்கள் இந்த அலுவலகத்துக்கு வரவில்லை. ஆகவே இந்த அலுவலகத்திற்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அழைத்த உடனே அது நமக்காக, நம் மக்களுக்காக, நம் இயக்கத்திற்காக எங்கு வேணால் நான் செல்வேன். அதைக்காக இங்கே எனக்கு முன் பேசிய மாநில துணைத் தலைவராக இருந்தாலும் சரி, மாவட்ட தலைவராக இருந்தாலும் சரி, நம் எண்ணங்கள் எல்லாம் இப்போது சட்டமன்ற தேர்தலை நோக்கி கண்டிருக்கிறது. இந்த சட்டமன்ற தேர்தலிலே நாம் எப்படி வெற்றி பெற போகிறோம், தேசிய ஜனநாயக கூட்டணி எப்படி வரும்போது மாவட்ட தலைவர் அவர்கள் தூத்துக்குடி பலமுறை வந்திருக்கிறீர்கள். நீங்கள் வந்து தேசிய செயற்குழு உறுப்பினராக பிறகு எனக்கு அலுவலகத்துக்கு வரவில்லை, நீங்கள் வர வேண்டும், ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைத்து சிறந்த ஒரு கூட்டமாக அமைந்தது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எப்படி பணிபுரிய வேண்டும், எதை எடுத்துக்கொண்டு மக்களிடம் செல்ல வேண்டும் என்ற கருத்துக்களை பரிமாறி அவர்கள் செயல்பட்டால்தான் இந்த தேசிய ஜனநாயக வெற்றி பெறும் என்பதை தெளிவாக எடுத்தோம். இன்றைய தினம் உலக வரலாற்றிலே கணவன் மனைவி நடித்து, ஒன்றாக நடித்தல்ல வெவ்வேறு திரைப்படத்தில் நடித்து ஒரே நாளில் வெளியாகின்ற 2 படங்கள் வெளியாகியிருக்கின்றன. ஆகவே இந்த தியேட்டர் உரிமையாளர்கள் நீங்கள் வந்து உங்களுடைய படத்தை எங்கள் தியேட்டரில் பார்க்க வேண்டும் என்று பாரதிய காலத்தில் அழைத்ததன் அடிப்படையிலும் இங்கு இருந்து அது வேகமாக சென்று போது அன்பு சகோதரர்கள் இங்கிருந்து அங்கு சென்றவர்கள், அதாவது என் பொசிஷன் நான் பத்திரிகையாளராக இருந்து இருக்கிறீர்கள். உங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இங்கு அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றேன். நீங்கள் கேட்க வேண்டிய கேள்விகள் என்னவென்று தெளிவாக வேகமாக துரிதமாக கேட்டுவிட்டால் பதில் சொல்ல கடமைப்படும். அவர் போய் சேர்ந்திருக்காரு. என்ன காரணத்துக்காக சேர்ந்திருக்கார்? அரசியல் வானிலை அரசியல் முடிவுகள் எடுக்கிறார். எங்கே இருப்பது என்று தெரியவில்லை என்று அவர் சேர்ந்திருக்கார். அதை பற்றி நான் கருத்து சொல்லியிருக்காரு. அது வந்து இன்னைக்குள்ள இன்னொரு கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியோடு அவர் இணைந்துள்ளார். சார், அவர் சேர்ந்திருக்கிறதுனால பாஜக அதிமுக கூட்டணிக்கு எதுவும் பாதிப்பு இருக்குமா? வாக்குகள் குறைவா? பாஜக திமுக கூட்டணி, பாஜக அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி கிடையாது. பாஜக அந்த மாதிரி எந்த ஒரு பாதிப்பும் வராது. சிறந்த ஒரு ஆட்சி மத்தியிலே நடந்து கொண்டிருக்கும் போது இங்கு தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவாக ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து அண்ணா திராவிடத்துடன் இருக்கும்போதும் மக்களிடம் மத்திய அரசின் திட்டங்களை எடுத்துச் சென்றாலே போதும் என்ற அளவில் என் மனதிலே தோன்றுகிறது. ஆக நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுகின்ற வாய்ப்பை வலுவாக பெற்றிருக்கிறது என்று நான் சொல்ல முடியும். தொடர்ச்சியாக தமிழக முதல்வர் வந்து மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டங்களும் ஒதுக்கலை, பணங்கள் ஒதுக்கலைன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அந்த குற்றச்சாட்டை நீங்கள் பார்க்கும்போது எதற்காக எதை சொல்கிறான்னு பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு சில திட்டங்களை அறிவிக்கும் போது அது வந்து மாநிலங்களுக்கு வந்து தமிழகத்திற்கு வஞ்சம் வழி தீர்க்க வேண்டும் என்ற எண்ணத்திலே அவர்கள் வந்து எந்த ஒரு திட்டத்தை வகுக்கிறார். இட்ஸ் எனி பாலிசி டிசிஷன் டேக்கன் இஸ் ஃபார் தி என்டையர் கண்ட்ரி. அனைத்து மாநிலங்கள் தன்மை தான் திட்டங்கள் தீட்டப்படுகின்றன. அது மத்திய அரசு தான் அதை ஊக்குவித்து செயல்படுத்துகிறேன் என்று சொல்ல முடியாது. காரணம், அங்கே ஒரு பெரிய அட்வைசரி கமிட்டி இருக்குது. என்ன பண்ணணும், எந்தெந்த திட்டங்களை எங்கு செயல்படுத்த வேண்டும் என்ற திட்டங்களை வகுக்கப்பட்டு அது ஒப்புதல் பெற்ற பிறகுதான் வருகிறது. அது உங்களிடம் இருக்கிற சக்தியெல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு வராவிட்டால், உங்களுக்கு சரியான திட்டத்திற்கு பணம் இல்லாவிட்டால் நீங்கள் அங்கே சென்று அமர்ந்து அதை பெறுவதற்கு நீங்கள் என்னென்ன திட்டங்கள் வைத்திருக்கீர்கள், அது எப்படி செலவிடப் போகிறீர்கள் என்று நீங்கள் கூட சொன்னால் அதற்கு தகுந்தாப்போ அவங்க திடீர் ஒதுக்கத்தான் செய்வார்கள். என்னுடைய கருத்து நான் குறை கூறிக்கொண்டு இருப்பதை விட நிறையாக செயல்படுத்துவது, திட்டங்களை செயல்படுத்துவது, பொருளாதார உதவி எப்படி தேவைப்படும் என்று எடுத்துரைத்தால் அது சிறப்பாக நடந்திருக்கும் என்பது என்னுடைய கருத்து. சார், மார்ச் 1ஆம் தேதி வந்து பாரத பிரதமர் வந்து நம்ம மதுரைக்கு வராது, திருப்பரங்குன்றம் போய் வழிபட்டார். ஏன் இதை பற்றி இப்போ வந்து தொடர்ந்து பல கூட்டங்கள் நடைபெற இருக்கிறது. 11ஆம் தேதி கூட்டம் இருக்கிறது. அதன் பிறகு 16ஆம் தேதி கூட்டம் என்று சொல்கிறாரு. அதில் தேர்தல் கிழமை சூடு பிடிக்கிறது என்று தான் நான் சொல்ல வேண்டும். கூட்டணியோட தேர்தல் ஸ்பெஷலாக போல அங்கே ஏற்கனவே ஒரு பிரச்சனை உருவாகி இருந்தது. ஆகிய முருகன் கோயிலுக்கு செல்கிறார். முருகனை வந்து தரிசித்து விட்டு அவங்க வந்து அனைவரும் தரிசிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மக்கள் மனதில் ஆழமாக பதிய வைப்பதற்கு ஒரு நாட்டின் பிரதமர் செல்கிறார் என்று சொன்னால் நாம் பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆமாம், பிரதமர் வரலையே. ஏற்கனவே சர்ச்சை உருவான பிறகு அவர் அங்கே செல்கிறார் என்று சொன்னால் அது வந்து உண்மையாக வந்து என்ன அளவுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு, எந்த அடிப்படை வழங்கப்பட்டிருக்கு உணர்ந்து
அந்த இடத்துல வந்து அந்த திருக்கோயிலுக்கு செல்ல வேண்டும் எண்ணத்தை அவர் மனதில் தோன்றியிருக்கிறது அவர் சொல்கிறார். இதுக்கு வந்து காரணம் கற்பிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அரசியல் காரணம் கற்பித்து ஏற்கனவே சர்ச்சைக்காக இங்கே செல்கிறார் என்று எடுத்துக்கொள்வது சிலரின் கருத்தாக இருக்கிற பலரின் கருத்தை அவர் செல்வது நம்மை பெருமைப்படுத்தியதால் நான் அதை எடுத்துக்கொள்கிறேன். சார், இப்போ நடிகர் விஜயோட மனைவி வந்து விவாதத்துக்கு எடுத்து மத்தாக்கல் பண்ணியிருக்காங்க. அவருடைய குடும்ப விஷயம் அதை பற்றி நான் பேசுகிறேன். சார், இப்போ இந்த சசிகலா மேடம் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாரும் கட்சி ஆரம்பிக்கிறது உரிமை இந்த நாட்டில் இருக்கு. அனைவரும் அரசியல் வர வேண்டும் என்று இருக்கும்போது யார் வேணாலும் கட்சி துவங்கலாம், யார் வேணாலும் வந்து அரசியலுக்கு வரலாம், வரணும்னு சொல்ல வேணாம். அதனால் அவங்க வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. புரட்சித் தலைவருடன் பயணித்தவர்கள் திடீர்னு கட்சி ஆரம்பிக்கிறார் என்று சொன்னால் என்ன கருத்தை மக்களிடம் எடுத்து செல்ல போகிறார் எனக்கு தெரியவில்லை. யாரும் கட்சி ஆரம்பிக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. தாய்க்கிளை படம் 2 தடவை பார்த்துட்டேன். சிறந்த ஒரு படம் தான். எனக்கு அதை போட்டியாக எடுத்துக்கொள்ளவில்லை. என்னுடைய படம் வந்து வித்தியாசமான திரைப்படம். அது ஒரு கமர்ஷியல் படம் கிடையாது. அதில் ஒரு ஆர்ட் படம் மாதிரி. அது வந்து ஒரு மீன்பிடி படம் உள்ளே எடுக்கப்பட்ட ஒரு படம். அது வந்து அது உள்ளதான் படம் எடுக்கும் போது எந்த அளவுக்கு மக்களிடம் வரவேற்பு பெறும் ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் கிடையாது. காதல் காட்சியோ இல்லாட்டி ஒரு பெரிய அடித்தடியோ இல்லாட்டி கமர்ஷியலாக எடுக்கப்பட்ட படம் கிடையாது. அந்த இயக்குனர் மாதவ ராமதாஸ் வந்து ஏற்கனவே வந்து மேல் விலாசப்பட்ட படத்தை வந்து கோர்ட் ரூம்குள்ளே எடுத்தார். அந்த கோர்ட் ரூம் மட்டும் வெளியே போகலை. அந்த படமே ஒரு கிரிட்டிக்கலி அக்ளைம் படம். எல்லாரும் பாராட்டப்பட்ட படமாக அமைந்தது. ஆனால் வியாபார ரீதியாக பெருசாக இல்லை. அதே மாதிரி இந்த படம் எனக்கு தெரிஞ்சு நான் பல படங்கள் பண்ணிட்டேன். 120 படம் பண்ணிட்டேன். இந்த படம் மக்களால் இந்த புதிய யுக்தியை ஏற்றுக்கொண்டால் சிறப்பாக இருக்கும்னு நினைக்கின்ற படம். இது என்ன ஆகிப்போச்சுன்னா நம்ம வந்து ஒரு 10 நாள் 5 நாள் முன்னாடியே ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அதை வந்து பார்க்குற மக்கள் செல்லும்போது இது வேறொரு முயற்சி என்று பார்ப்பது வழி இருந்திருக்கு. ஆனால் ஒரே நேரத்தில் வரும்போது கமர்ஷியலாகவும் நல்ல ஒரு கருத்தை சொன்ன படமும் சேர்ந்து வரும்போது அது இந்த படமா அந்த படமா என்று மோதல் வரும்போது அது கொஞ்சம் ரசிகர் மத்தியில் எதை பார்க்கலாம் பார்ப்பாங்க. இன்னைக்கு கூட காலையிலேருந்து பார்த்தேன். பல பேர் என்னடா அண்ணே அன்னி படம் பார்த்துட்டோன்னே தாய்க்கிளை பார்த்துட்டோன்னே நாங்கள் ரொம்ப சந்தோஷம் தான் சொன்னேன். இது போட்டி கிடையாது. எங்களுக்கு வந்து சந்தோஷம் என்னன்னா ஒரு சிறந்த ஒரு நடிகை என்று சொன்னால் இந்த இந்திய துணைக்கண்டத்திலே நடிப்பதற்கென்று ஒரு சிறந்த நடிகை இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது ராதிகா சரத்குமார் தான் என்று தெள்ளத் தெளிவாக பல முறை நான் சொல்லிட்டேன். அவங்களோட எனக்கு ஒன்றும் போட்டி கிடையாது. சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற சிறந்த கருத்தை ஆழமாக சொல்லியிருக்க படம் தாய்க்கிழவி. இது மேல்விலாசம் வந்து பாசத்தின் உச்சமாக பாசம் அதிகமாகி விபரீதமான விளைவுகளை ஏற்படுத்தலாம் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிற படம் ஆழி. 234 தொகுதிகளா? சார், நீங்கள் சூப்பர் ஸ்டார் அந்தஸ்து பெற்றது ஆனால் உங்கள் படத்துக்கு திரையரங்கு கம்மியாக இருக்குது. ஆனால் உங்கள் மனைவி கூட அவங்க படத்துக்கு அதை பற்றி நான் கவலை கம்மி கூடுதலாம் கிடையாது. இந்த படம் வந்து கிட்டத்தட்ட 2-3 ஆண்டுகளுக்கு போய் எடுத்த படம். இன்று வந்து திரைக்கு வருகிறது என்று சொன்னாலே அந்த படம் வெற்றி பெற்று விட்டது என்று பல படங்கள் எடுக்கப்பட்டு வெளியே வந்து வராமல் தயாரிப்பாளர்கள் படத்தை ரிலீஸ் பண்ண முடியாமல் இருக்கிற சூழலில் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா நான் ஹரி என்ற அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் சகோதரருக்கு நான் உண்மையிலே பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கு இந்த படம் வந்து எனக்கு இது வித்தியாசமான படம்னு வாங்கி அந்த உரிமையை வாங்கி தைரியமாக வந்து தியேட்டருக்கு கொண்டு செல்ல வேண்டும் எண்ணிருக்கிறார்கள் சொன்னால் அதற்கு முதல் பாராட்டுகள். ஏன்னா புதிய எல்லாமே ஒரே மாதிரி கதை இல்லாமல் வித்தியாசமான கதை சொல்லணும்னு எடுக்கிற முயற்சிக்கு வரவேற்படுத்தியிருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரை இது எந்த ஒரு போட்டியும் கிடையாது, எந்த ஒரு பொறாமையும் கிடையாது. என் மனைவி வெற்றி பெற்றால் நான் வெற்றி பெற்ற போல தான். நான் வெற்றி பெற்றால் என் மனைவி வெற்றி ஸோ தொடர்ந்து படைகள் நடக்கு. நேற்று கூட கோயில்பட்டியில் ஒரு 17 வயசு பையனை ஒரு 18 வயசு போதை பள்ளி மாணவர்கள் போதை இன்று வந்து போதைக்கு அடிமையாக்கப்பட்டு போதையினால் வந்து பல வந்து எல்லாமே வந்து விளையாட்டாகவும் போச்சு. பரவாயில்ல எடுத்து வெட்டிட்டு அதை யூடியூப்பில் போடுற அளவுக்கு வந்து அதில் வந்து மிகப்பெரிய கடுமையான சட்டங்கள் வர ஒன்று சொல்கிறேன். இந்த யூடியூப்பில் வந்து பதிவேற்றம் செய்துவிடலாம் என்று நினைப்பது தவறு. அது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு என்ற இடத்துல அளவுக்கு இந்திய மத்திய அரசு வந்து கடுமையான சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று தேசிய ஜனநாயகோட கூட்டணியோட தேர்தல் அறிவிக்க வந்து மாநாட்டில் இருக்குமா? இருக்கலாம். சார், உங்களுடன் பயணித்தவர்களுக்கு எந்த தென் மாவட்டங்களில் அட்மிஷன் கிடைக்குமா? என்னுடன் பயணித்தவர்களுக்கு முதல்ல மாநிலத்திலும் சரி மாவட்டங்களிலும் சரி பதவிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த தேர்தல் களத்தில் எப்படி செயல்பட வேண்டும் என்ற பொறுப்புகளும் வழங்கியிருக்கிறார்கள் என்று சொன்னாங்க. அதையும் நான் இப்போ வலியுறுத்தி வந்தேன். இந்த இதில் வந்து நான் நிற்கிறேன்னு உறுதிப்பட சொல்லிவிட்டேன். ஆக என்னுடன் பயணித்தவர்கள் கண்டிப்பாக இடம்பெற வேண்டும் என்பதை நான் சுட்டிக்காட்டினேன். அது எந்த சட்டமன்ற தொகுதியாக இருந்தாலும் எங்கு நின்றாலும் வெற்றி பெறுவதற்கான உழைப்பை அவர்களும் தருவார்கள், நானும் தருவேன். நான் வந்து ஒரு இயக்கத்தில் இணைத்துக் கொண்டிருக்கின்றேன். ஆக நான் வந்து ஒரு கட்சியின் அடிப்படையில் சமத்துவ மக்கள் கட்சியாக இருந்திருந்தால் இத்தனை சீட்டுன்னு சொல்லலாம். நான் ஒரு காரியகர்த்தாவாக தேசிய செயல் உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கின்றேன். இயக்கத்தை 17 ஆண்டுகள் நடத்திய இயக்கத்தை இணைத்திருக்கின்றேன். அந்த பெருமைக்குரிய ஒரு தலைவனாக இணைந்திருக்கிறேன்.
ஆக என்னுடன் பயணித்தவர்கள் சிறந்தவர்கள், வல்லவர்கள், மக்களை பற்றி தெரிந்து வைத்திருப்பவர்கள் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு இடம் கொடுத்தால் சிறப்பாக இருக்கும் என்பதை எடுத்துரைத்திருக்கின்றேன். செவி சாய்ப்பாளர்கள் நம்பிக்கையுடன் இருக்கும். 40 ஆண்டுகளுக்கு பிறகு ரஜினி கமல் இணைந்து படம் கேட்பார். ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும். சார் திமுக காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை இருக்கிற மாதிரி அதுக்கெல்லாம் நான் கருத்து சொல்ல முடியுமாங்க? பேச்சுவார்த்தை இழுத்துட்டு கிடக்குது எல்லாம் சொல்லிட்டு இருக்காது. அவங்க கூட்டணியை செலவு சேர்ப்பதற்காக பேச்சுவார்த்தை நடக்கும். இதுக்கெல்லாம் சரத்குமார் சொல்ல முடியும். ஏதாவது ஆதரவு விஜய் கட்சிக்கு ஆதரவு சொல்றாங்க. அது நீங்கள் சொல்லுவாங்க என்பதை நீங்கள் பத்திரிகையில் தெரிந்திருப்பது செய்தி என்னிடம் ஏன் கேட்கிறீர்கள்? பத்திரிகையாளராக இருந்திருந்தால் கண்டுபிடித்து சொல்லியிருப்பேன். இன்வெஸ்டிகேட்டிவ் ரிப்போர்ட். அவங்க கூட்டணியில் பிரச்சனை இருக்கா இல்லையா? எனக்கு எப்படி தெரியும்? உங்க வீட்டில் பிரச்சனை இருக்கா? சொல்றாங்க பிரச்சனை இருக்கு. உங்க வீட்டில் பிரச்சனை இருக்கா எனக்கு எப்படி தெரியும்? வெளியே வந்தால் தானே தெரியும். இல்லை சார், நம்ம கூட்டணியில் அதிக கட்சிகள் இருக்கு. இப்போ அந்த 6 சீட் கேட்கற இடத்துல 2 சீட் இல்லை, தான். அது அவங்க மேனேஜ் பண்ணுறது அவங்க தலைவருடைய பிரச்சனை. பிரச்சனை இல்லையே. அவங்க எப்படி பகிர்ந்து கொடுக்க போகிறார்களோ, அவங்க எப்படி தேர்தலுக்கு பயன்படுத்த போகிறார்களோ போக தெரியும். நன்றி.